தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மத்தேயு சுவிசேஷம் 6:9 வாசிக்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. சீசர்கள் வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே, யோவான் தன்னுடைய சீசர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுத்தர வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்விங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு பிரசங்கிக்க கற்றுத்தாரும் அப்படின்னு அவங்க கேட்கல. அற்புத அடையாளங்களை செய்யக்கூடிய வழிமுறைகளை எங்களுக்கு கற்றுத்தாரும் அப்படின்னும் கேட்கல. மாறாய், நாங்கள் ஜெபிக்கும்படி ஜெபத்தை குறித்து எங்களுக்கு கற்றுத்தாரும் அப்படின்னு சீசல் கேட்டாங்க. இந்த பகுதியிலே, இந்த பரமண்டல ஜெபத்தில் 2 பகுதி இருக்குதுங்க. முதல் பகுதி 9-10 வசனம். அதில் தேவனை குறித்து ஜெபிக்கிற ஜெபம், அதாவது தேவனின் திருநாமம், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சித்தம் என்று தேவனை குறித்த ஜெபம் முதல் பகுதி. 2வது பகுதி 11-13 வசனத்தில் நம் தேவைகளை குறித்தது. அன்றன்றுள்ள அப்பத்தை தாரும், மன்னிப்பின் ஜெபம், பாதுகாப்பின் ஜெபம் அப்படின்னு 2வது பகுதியிலும் 3 குறிப்பு இருக்கிறது. அது நம் தேவைகளை குறித்தது. முதல் பகுதியிலும் 3 குறிப்பு இருக்கிறது, அது தேவனை குறித்தது. அப்படின்னு இந்த பரமண்டல ஜெபமே 2 பகுதியாக இருக்குது. இது அப்படியே நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல சரியான இடத்திலே நமது வாழ்க்கையில் அவரை வைத்து விட்டார். உங்கள் வீடு சரியாக இருக்கும், உங்கள் வியாபாரம் சரியாக இருக்கும், பிள்ளைகள் சரியாக இருப்பார்கள், உங்கள் பொருளாதாரம் சரியாக இருக்கும், உங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையும் சவுண்டாக இருக்குங்க. இப்போ தேவை ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரை முதலிடத்தில் வைப்பது தான். ஆகவே இந்த நாளில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் சொல்றான்னு விசுவாசிக்கணும். ஏன் நமது வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் அது சரியான வரிசையில் இல்லை? வீடு ஒழுங்கு இல்லை, பிள்ளைகள் ஒழுங்கு இல்லை, குடும்ப காரியங்கள் இது ஒழுங்கு இல்லாமல் இருக்கா என்றால் அந்த இடத்தை கண்டுபிடிச்சு கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க இடத்தை முதலிடம் கொடுத்து ஆண்டவரை முதலிடமாக வையுங்கள். பரலோகத்தின் சந்தோஷத்தை, பரலோகத்தின் பிரசன்னத்தை, பரலோகத்தின் மகிமையை நிச்சயமா நீங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.